இயக்குனர் முரளி எஸ்.வை அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். படத்தில் முக்கிய கதாபாத்திரம் ஏற்றிருக்கும் திரு காளி வெங்கட் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ராந்தியா பூமேஷ் கவுடா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ரிஷி பிரகாஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் முரளி எஸ்.வை அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். படத்தில் முக்கிய கதாபாத்திரம் ஏற்றிருக்கும் திரு காளி வெங்கட் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ராந்தியா பூமேஷ் கவுடா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ரிஷி பிரகாஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். உலகமே கொண்டாடி கொண்டிருக்கும், வெற்றிகளை குவித்துக் கொண்டிருக்கும் இப்படத்திற்கு மூல கருவாக இருக்கும் காஷ்மீரா அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். அவங்களுக்கு கொஞ்சம் நடுவில் உட்கார வச்சு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். காஷ்மீரா கொஞ்சம் இப்படி ஒரு மகளை உருவாக்கிய பெருமைக்குரிய தந்தை பாஷா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கேமராமேன் மியூசிக் டைரக்டர் விக்ரம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். டிஓபி மனு கவுடா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எந்த ஒரு நிகழ்ச்சியும் நாம் வழக்கப்படி குத்துவிளக்கேற்றிதான் துவங்கி வைப்போம். அந்த வகையில் சிறப்பு விருந்தினராக வந்தவர்களை குத்துவிளக்கேற்று நிலாவினை தொகுத்திட அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். திரு சம்பத் சார் அவர்கள், கோமல் சர்மா அவர்கள், ஷீலா இளங்கோவன் அவர்கள், கஸ்தூரி காஷ்மீர் ஃபைல்ஸ் மிஸ்டர் சௌரப் எம் பாண்டே அவர்கள், ப்ரொடியூசர் நாகேஷ் பட்டேல் அவர்கள். மேட்ச் பாக்ஸ் அங்க இருக்காங்க. Kali Venkat sir, please join. ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான். காப்பி வந்துடும். உங்க பேர் என்ன? காஜிமா அவர்களுடைய மதர் மும்தாஜ் அவங்களை மேடை கழிக்கிறோம். அப்பா இருக்கையில அம்மாவும் இங்க இருக்கணும்ல, வாங்க.
அவங்களுடைய பிரதர் அப்துல்லா எங்க இருக்கீங்க? வாங்க. அப்படியே ஒரு ஃபேமிலியோட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க. எஸ்கே பிக்சர்ஸ் திரு சம்பத் சார் அவர்களுக்கு. அப்படியே ப்ரொடியூசர்ட்டே கொடு, ப்ரொடியூசர். திருமதி ஷீலா இளங்கோவன் அவர்கள். காஷ்மீர் ஃபைல்ஸ் திரு சௌரப் எம் பாண்டே அவர்களுக்கு. இந்த படத்தோட டீமுக்காக ஸ்பெஷலா வாழ்த்து வந்திருக்காங்க. தேங்க்யூ சோ மச் சார். ப்ரொடியூசர் அவங்க வந்து இந்த டீம் எல்லாருக்கும் ஒரு பொக்கே கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கும் சார். ப்ளீஸ். மியூசிக் டைரக்டரோட ஒரு ஃபங்க்ஷனுக்கு போற மாதிரி ஃபீல்ல வந்திருக்காரு. அவங்க அப்பா அம்மாக்கு சாரி, ப்ரொடியூசர் சாரி கொடுத்துட்டு. இந்த மேடை நீங்க இங்க இருக்கிறதுனால நாங்க ரொம்ப பெருமையா ஃபீல் ப்ரவுட் மேம். தேங்க்யூ. நிகழ்ச்சியின் முதலாவதாக பேரன்பின் பெரும் நட்பாக இந்த படத்துடைய ப்ரொடியூசர் நம்ம ரொம்ப தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வெல்கம் பண்றோம். பெங்களூர் பெல்லாரியில இருந்து ஒரு தொழிலதிபரா, ஒரு பிசினஸ் மேனா இருந்து, ஒரு ராகவேந்திரா சுவாமியோட ட்ரஸ்டில இருந்துட்டு ஒரு தமிழ் படத்தை எடுக்கணும் அப்படின்றதுக்காக நீங்க முயற்சி பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய ஹார்ட்ஃபுல் தேங்க்யூ ஸோ மச் சார். அந்த ப்ரொடியூசருக்கு நம்ம வார்ம் வெல்கம் பண்ணோம். இந்த மாதிரி நிறைய தயாரிப்பாளர்கள் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வரணும். ரொம்ப சரியான திட்டமிடலுடன் எத்தனை மணிக்கு என்ன பண்ணணும், பூஜை எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கணும், எத்தனை மணிக்கு எல்லாரும் ரீச் ஆவாங்க, இப்படி 1 by 1 ரொம்ப தெளிவான திட்டமிடலுடன் அழகா அந்த டீமை வடிவமைச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப பெருமையா இருக்கு நீங்க தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்தது. ப்ளீஸ் நீங்க வந்து ஒரு வெல்கம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் சார். தேங்க்யூ ஸோ மச். வாங்க சார். ವಣಕಂ ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ತೆ. ನಾಗೇಶ್ ಪಾಟೀಲ್ ನನ್ನ ಹೆಸರು. ಮೂಲತಃ ಬಳ್ಳಾರಿ ಜಿಲ್ಲಾ ಸಂಡೂರು ತಾಲೂಕು. ಕನ್ನಡ ನಡೆಯುತ್ತಲ್ಲ, ತೆಲುಗು ತಮಿಳು ಒಂಚೂರು ಬರಲ್ಲ, ಬಟ್ ಗುಡ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಇದ್ದಾರೆ ನನಗೆ ಇಲ್ಲೆಲ್ಲ. ಮುರಳಿ ಅಣ್ಣ ಮತ್ತೆ ನಮ್ಮ ಮನು ಯಾವುದೋ ಒಂದು ಬೇರೆ ವಿಷಯದಲ್ಲಿ ಪರಿಚಯ ಆಗಿರೋ ಒಂದು ಹುಡುಗ ಬಂದು ಒಂದು ಸ್ಟೋರಿ ಹೇಳ್ತಾನೆ. ಎಸ್ಪೆಷಲಿ ಆ ಸ್ಟೋರಿ ನನಗೆ ತುಂಬಾ ಅಂದ್ರೆ ಹಾರ್ಟಿ ಟಚ್ ಆಗುತ್ತೆ. ಮೂಲತಃ ತುಂಬಾ ಬಡವ್ರ ಕುಟುಂಬದವರು, ಕಾಜಿಮಾ ಅವರಾಗಿರ್ಬೋದು, ಅವರೆಲ್ಲರೂ ಬಂದು ಒಂದು ಕತೆ ಹೇಳ್ತಾರೆ. ಕತೆ ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ನಾನು ಯಾವುದೂ ಯೋಚನೆ ಮಾಡಲ್ಲ, ಬನ್ನಿ ಮಠಕ್ಕೆ ಅಂತ ಹೇಳ್ತೀನಿ. ನಾನು ರಾಯರ ಭಕ್ತ, ಮಠಕ್ಕೆ ಬಂದ ಕೂಡಲೇ ನಾನು ಮಾಡ್ತೀನಿ ಬಿಡಿ, ಏನು ತೊಂದರೆ ಮಾಡಬೇಡಿ ಅಂತ ಹೇಳಿದೆ. ಸೊ ಒಂಚೂರು ನಂದೇ ಅದು ಇದು ಬೇರೆ ಕೆಲಸದಿಂದ ಡಿಲೇ ಆಯಿತು. ಬಟ್ ಇವತ್ತು ರಾಯರು ಗುರುವಾರದಿಂದನೇ ಇವತ್ತು ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿದ್ವಿ. ಎಲ್ಲ ಟೀಮ್ಗೂ ಒಳ್ಳೇದಾಗ್ಲಿ. ಎಸ್ಪೆಷಲಿ ಮೀಡಿಯಾ ಟೀಮ್ಗೆ ನನಗೆ ಇಲ್ಲಿ ಬಂದಿರೋ ತುಂಬಾ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಮುಂದೆ ಈ ಟೀಮ್ಗೂ ತುಂಬಾ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಿ, ನಿಮ್ದು ಆಶೀರ್ವಾದ ಆರೈಕೆ ತುಂಬಾ 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 ಅವಶ್ಯಕತೆ ಈ ಟೀಮ್ಗೆ.
ದಯಮಾಡಿ ಎಲ್ರೂ ಬೆಳೆಸಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೊ ಮಚ್. ப்ரொடியூசர் பேசல எனக்கு ஒன்னே ஒன்று மட்டும் புரிஞ்சுது, நீங்க சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு. அடுத்த டைம் நாங்க கன்னடா கத்துக்கிறோம், நீங்க தமிழ் பேச கத்துக்கணும் சார். தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். எப்போதுமே ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு சின்ன படமா இருந்ததும் நிறைய இடங்கள்ல இவங்களை பார்த்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க ஒரு ஸ்குவாஷ் பிளேயரா இருந்தாலும் நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இந்த விழாவுக்கு குறிப்பா தி கேரம் குயின் அவங்களுக்கு வாழ்த்த வந்ததுக்கு அவங்களை ரொம்ப ஹானஸ்டா ரொம்ப பெருமையோட அவங்க அழைக்கிறோம். கோமல் சர்மா அவர்கள். எல்லாருக்குமே காலை வணக்கங்கள். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னா கேரம் குவீன், குவீன்னா என்ன? குவீன் வந்து ஒரு பட்டமோ இல்லை ஒரு சிம்மாசனமோ ஒரு ட்ரோன் வந்து கிடையாது. நம்ம மக்களோட ஆதரவும் நம்ம மக்களோட லவ் தான் ஒரு குவீனை வந்து உருவாக்க முடியுது. அண்ட் குவீன் வந்து அவங்களுக்கு மட்டும் அவங்க யோசிக்காம மற்றவங்களுக்கும் வந்து அவங்க எப்படி அவங்கள வந்து மேலே லைஃப்ல கொண்டு போகணும் யோசிக்கிறவங்க தான் ஆக்சுவலி உண்மையான குவீன் இருக்க முடியும். குவீன் வந்து அந்த பொசிஷனை வந்து என்ஜாய் பண்றதுக்கு இல்லை, நாம் பெற்ற இன்பம் அந்த விஷயம் தான் வந்து அந்த குவீன் வந்து பண்ணுவாங்க. ஆசிமா அண்ட் என்னோட ஸ்டோரி வந்து ரொம்ப ரொம்ப ஃபெமிலியரா இருக்கு. இந்த படம் வந்து எனக்கு ஏன் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட்னா, இந்த படத்தோட ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம் வந்து என்னால் ரிலேட் பண்ண முடியும் ரியல் லைஃப்லயும். ஸ்குவாஷ் பிளேயரா இருந்துட்டு ஐ நோ த கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரகிள். ஒரு 11 இயர் 10 இயர் ஒரு குழந்தை வந்து செகண்ட் ஹேண்ட் ராக்கெட் எடுத்துட்டு ஸ்குவாஷ் கோர்ட்ல போயிட்டு when you become a champion. ஸோ இந்த படத்தோட ஒரு ஃப்ரேமும் வந்து என்னால் வந்து ஃபீல் பண்ண முடியும். அண்ட் மோர் ஓவர் ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன் ஆசிமாக்கு. அவங்க யங்கஸ்ட் வேர்ல்ட் சாம்பியன் வந்து இருக்காங்க. ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு, நம்ம தமிழ் பொண்ணு அவங்க இது பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆசிமா, நீங்க ஆல்ரெடி இந்த விஷயம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. உங்க ஃபேமிலி வந்து நீங்க மட்டும் வேர்ல்ட் சாம்பியன் ஆகாம இன்னும் நிறைய பேருக்கு வந்து அந்த வழிகாட்டியா இருந்துட்டு இருக்கீங்க. யூ ஆர் பிகமிங் அ டார்ச் பேரர் ஃபார் த சொசைட்டி. 55 பிளேயர்ஸ் அவங்களோட அந்த ஆர்கனைசேஷன்ல வந்து ட்ரெயின் ஆயிட்டு இருக்காங்க. ரொம்ப பெருமையான விஷயம். அவங்க பிரதர் அப்துல்லா தான் அதை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க ஆசிமாவோட ஃபாதர் பத்தி சொல்லியே ஆகணும். இந்த மாதிரி அப்பா அம்மா இருந்தாங்கன்னா கடவுளே நினைச்சா அந்த குழந்தையோட ப்ரோக்ரஸை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா அது நானும் பர்சனலா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். என்னோட அம்மா அப்பாவும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அண்ட் நாகேஷ் பாட்டில் சார், அவங்க கன்னடால இருந்து வந்திருக்காங்க. சார், எங்க தமிழ் மண்ணை யார் வந்தாலும் வாழ வைப்போம். ஸோ வெல்கம் டு த தமிழ் இண்டஸ்ட்ரி. அண்ட் டைரக்டர் சார், நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கன்னடால இருந்து வந்துட்டு ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர்ஸ் வந்து அவங்க ஆல்ரெடி அங்கே சக்சஸ்ஃபுல்லா 2 மூவிஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படமும் உங்களுக்கு ரொம்ப பெரிய வெற்றியா நிறைய இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ் கொடுக்கறதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்டையர் டீமுக்கு ரொம்ப கம்பேஷனேட்டா இருக்காங்க. அண்ட் இந்த ஃபீமேல் ஓரியன்ட் சப்ஜெக்டா வந்து எடுத்துட்டு இருக்கீங்க சார், ரொம்ப தேங்க்ஸ். அதுவும் நாங்கள் எங்க தமிழ் பொண்ணு போயிட்டு இந்த படம் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. பிளஸ் எய்ம் நம்ம எய்ம் டீமுக்கு தேங்க்யூ டு சதீஷ் சார் அண்ட் தேங்க்யூ டு ராம்ஜெயம் சார் ஃபார் என்ன வந்து ஒரு ஸ்குவாஷ் பிளேயரா இல்லாம அவங்க ஒரு ஃபேமிலி மெம்பரை ஏற்றுக்கிட்டு இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஈவெண்ட்டுக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் கவிதா சிஸ்டர்ஸ்க்கு நான் நன்றி சொல்லியே ஆகணும். அவங்க அவ்வளோ என்தூசியஸ்டிக்கா இந்த ஈவெண்ட்டை நடத்தி போயிட்டு இருக்காங்க. ஸோ சார், இந்த மாதிரி ஒரு டீம் இருந்ததுன்னா இந்த படம் வந்து 100% பெரிய பெரிய வெற்றி வரும். அண்ட் வெற்றி விழாவுக்கு சந்திப்போம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நீங்க வந்ததுக்கு வாழ்த்தினதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். எப்போதுமே எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் நம்ம கூப்பிட்டா நமக்கு பெரிய பேக் போனா சப்போர்ட்டா இருக்கிறது எஸ்கே பிக்சர்ஸ். நிறைய உதவிகளை தெரிஞ்சும் தெரியாமையும் செஞ்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த வருஷத்துல நிறைய படங்கள் அவங்க தயாரிப்புல வரப்போது. எஸ்கே பிக்சர்ஸ் சம்பத்குமார் சார் அவர்களை ரொம்ப மகிழ்ச்சியோட பேச அழைக்கிறோம். இப்போது 2 பேரை மேடை கழிக்கிறோம். அப்துல்லா காஷிமாவோட பிரதர் அவர்களை மேடை கழிக்கிறோம்.
இவங்க தான் இப்போ வந்து அடுத்த தலைமுறையினருக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க ஏரியாவோட கெத்து அவங்க தான். வாங்க சார். பாராவல்லி ப்ரொடியூசரோட பிரதர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அரங்கினில் அமர்ந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் பல. நம்ம பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக கிரிக்கெட் அதிகமாக நம்ம பார்த்து ரசிச்சிருக்கோம். இப்போ சமீபத்தில் தான் கபடி பார்த்துருக்கோம். இந்த கேரம்ன்ற ஒரு விளையாட்டை இப்போ சமீப காலமாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக நியூஸ் பேப்பரில் டிவியில் அப்படி இப்படி பார்த்து தெரிஞ்சிருக்கோம். இந்த கேரமில் ஒரு குயினாக வந்திருக்க ஆசிமா அவர்களுக்கு என்னுடைய நன்றி, அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் என்னுடைய நன்றி. இந்த படத்தை எடுக்கிறதுக்கு கர்நாடகாவிலிருந்து வந்திருக்கின்ற ப்ரொடியூசர் அவர்களுக்கும் அனைத்து டெக்னீஷியன்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் பல. இப்படம் ஒரு மாபெரும் வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்ததாக இந்த விழாவிற்கு வாழ்த்துறை வழங்க அசிஸ்டன்ட் கமிஷனர் ஒரு அர்ஜென்டான மீட்டிங் போயிட்டதால அவங்களோட மனைவி அனுப்பி வச்சிருக்காங்க. தேங்க்யூமா. ஷீலா இளங்கோவன் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னா நம்ம வீட்டு மக மாதிரி அவ வந்து நமக்கு எப்படி சொல்றது, இன்டர்நேஷனல் லெவல்ல வின் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நான் நேரில் பார்க்க ரொம்ப பெருமையா இருக்கு. எல்லாருக்கும் அது நம்ம மகமா நினைச்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, இந்த படம் கேரம் கியூன் இந்த படம் அவ எப்படி வின் பண்ண மாதிரி இந்த படமும் கண்டிப்பா வின் பண்ணோம். எல்லா இதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பா நம்ம வின் பண்ணியே ஆகலாம். சரியா? என்னுடைய வாழ்த்துக்கள். மகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூமா. உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு இருந்திருக்கு. அடுத்ததாக இந்த படத்திற்கு வாழ்த்த ரொம்ப விரும்பி ஆசைப்பட்டு வந்த காஷ்மீர் ஃபைல்ஸ் ரைட்டர் சௌரப் எம் பாண்டே அவர்களை அழைக்கிறோம். ப்ளீஸ் கமெண்ட். हेलो, नमस्ते. मेरा हिंदी या इंग्लिश यही मेरा लैंग्वेज है. आई एम सॉरी, नेक्स्ट टाइम शायद सीख के आऊँगा सर, आपसे सीख लूँगा मैं थोड़ा सा. तो जब मैंने पहली बार मुझे आइडिया बताया सर ने कि जो आपने अचीव किया मैम, बहुत आई थिंक कुछ 100 लोग होते हैं पूरे कंट्री में जिसके पास ऐसी अचीवमेंट होती है, तो उसके लिए आपको सैल्यूट है. तो आप 100 लोगों में आ गए और आप आई होप आप पिक्चर ऐसी बनाओगे जो टॉप 1 में टॉप 10 में आ जाओगे पूरी कंट्री में. आई होप पूरी दुनिया में. तो विश यू वेरी वेरी ऑल द बेस्ट. और आप अच्छी पिक्चर बनाइए सर. आई एम वेरी हैप्पी टू बी पार्ट ऑफ इट and wish you all the best. Thank you so much. That's it. Thank you so much sir. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். எப்போதுமே பெண் குழந்தைகள் பிறந்து வெற்றி பெற்ற பிறகு அவங்களுடைய பெற்றோருக்கு ஒரு பொன் குழந்தைங்களா தெரியுறாங்க. அந்த மாதிரி உலகம் முழுக்க ஒரு கேரம் போர்டு எடுத்துட்டு போய் அவங்க இருந்த ஏரியாவையும் நம்மளோட நாட்டையும் ரொம்ப பெருமைப்படுத்தின ஒரு மகளா நம்ம பாக்குறோம். இவ்வளவு நாளா அந்த ஏரியாவுக்கு மகளா இருந்தவங்க இன்னைக்கு உலகம் முழுக்க இந்தியாவோட மகளா தெரியுறாங்க. இதுக்கு முக்கிய காரணமாக இருந்த அவங்களுடைய தந்தை பாஷா அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் மேடை ஏறி பேசினதில்லை, ஃபர்ஸ்ட் டைமாக பேச வாய்ப்பு கொடுத்துறீங்க. டீமுக்கு நன்றி. இது வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு ட்ரீம். சாரி, பேச முடியல. ஏன்னா ரொம்ப சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கோம். அதை வந்து காஜிமா வந்து எங்களை இந்த ஸ்டேஜுக்கு கூட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒரு பேரண்ட்டும் ஆசைப்படுற விஷயம், பசங்க நல்லா இருக்கணும்ட்டு பேரண்ட் ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி நான் வந்து என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். என் பிள்ளைங்க என்ன நல்லா வச்சிருக்காங்க இப்போ. ஏன்னா நான் ஒரு ஆட்டோ டிரைவர், சாதாரணமான ஒரு ஆட்டோ டிரைவர் தான். எனக்கு இந்த கேரம்ல ரொம்ப லவ் இருந்தது. அதை பசங்க மேலே சொன்னேன். நான் இது மாதிரி விளாடணும் நினைச்சேன், என்னால் முடியல, படிப்பும் இல்லை. அதுக்கப்புறமா என் பையனை கொண்டு வந்தேன். என் பையன் ஜூனியர் நேஷனல் சாம்பியன் வின் பண்ணான். அதை பார்த்துட்டு காஜிமா வந்து நானும் விளையாடணும்பா அப்படி வந்தாங்க. குடும்ப கஷ்டத்தினால என் பையனுடைய அந்த
முயற்சி வந்து கொஞ்சம் தடங்கல் பட்டது இந்த கொரோனா லாக்டவுனில். அதுக்கப்புறமா அவன் வேலைக்கு போயிட்டு குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தான். நானும் ஆட்டோ ஓட்டின்னு ஒரு சைடு சப்போர்ட் பண்ணி ஹாஜிமாவை வளர்ச்சோம். இன்னைக்கு ஹாஜிமா வேர்ல்டு சாம்பியன் 3 கோல்டு எடுத்து நம்ம தேசத்துக்கும் நம்ம நாட்டுக்கும் பெருமை சேர்த்தாங்க, நம்ம பகுதிக்கும் பெருமை சேர்த்தாங்க. இன்னைக்கு வந்து உங்கள் முன்னாடிலாம் நிற்கிறோன்னா அந்த ஹாஜிமாவுடைய உழைப்பு தான். இது இப்படியே ஸ்டாப் ஆகாமல் நிறைய நாங்கள் வந்து கேரம் கோச்சிங் வந்து கொடுத்துன்னு இருக்கோம். சமீபத்தில் கூட ஒரு பொண்ணு வந்து இப்போ லேட்டஸ்டாக நடந்த மாலத்தீவில் 3 கோல்டு எடுத்து நான் ட்ரெயின் பண்ண ஒரு பொண்ணு மறுபடியும் 3 கோல்டு எடுத்திருக்காங்க. ஹாஜிமா இந்த மேட்ச்ல வந்து ஒரு கோல்டு, ஒரு சில்வர், பிரான்ஸ் எடுத்திருக்காங்க இந்த வருஷம் லேட்டஸ்டா. ஏன்னா எங்களுடைய ஆசைய பசங்க நிறைவேற்றுறாங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்குது. நீங்கெல்லாம் இதுக்கு வந்து இந்த உலகத்துக்கு காட்டணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நான் வந்து உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா வந்து நாங்கள் எங்கேயோ ஒரு தெரு முனையில இருந்தோம், இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டேஜில் நின்று பேச வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா மீடியா, மக்கள் தான். பசங்க இல்லாம, அதாவது பசங்க மேல நம்ம நம்பிக்கை வைக்கிறோம், பசங்களும் அதே மாதிரி அந்த ஆசையை நிறைவேற்றுறாங்க. எல்லா பேரண்ட்டும் பசங்க மேல நம்பிக்கை வைங்க. சில தப்பு பண்ணுவாங்க, அதை வந்து அதே சொல்லி காட்டாம பசங்களை நெக்ஸ்ட் லெவல் எப்படி போகணுன்ட்டு நீங்க சொல்லினே இருந்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்டேஜ் உங்க பசங்களுக்கு கிடைக்கும். எனக்கு வாய்ப்பு அளித்த எல்லாருக்கும் நன்றி சொல்லினேன். தேங்க்ஸ். தேங்க்யூ சார். நீங்க அவ்வளோ சாதாரணமான ஒரு வெற்றியை கொடுக்கல. இவங்களோட கதையை வந்து டைரக்டர் என்கிட்ட சொல்லும்போது நான் கேட்ட எனக்கே நிறைய இடங்கள்ல கண்ணீர் வந்துச்சு. அவ்வளோ ஒரு உழைப்பையும் இந்த குடும்பத்துக்காக அவ்வளோ ஒரு இன்புட் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா காஷிமா மாதிரி நிறைய பேரை அந்த ஜென்ரேஷன்ல உருவாக்குவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த படமும் வந்து ஒரு ஜிமிக்ஸ் எல்லாம் பண்ணவே இல்லை, அவங்க ரியல் லைஃப்ல நடந்த கதையை அப்படியே படமா எடுத்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறதுல இந்த டீம் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. கண்டிப்பா இந்த படம் ஒரு உண்மையின் பதிவா இருக்கும். இந்த கேரம் குயின் வந்து உலகம் முழுக்க கொண்டாடப்படும் அப்படிங்கிறது எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா ஸ்கிரிப்டே அவ்வளோ அழகா எழுதியிருக்காங்க. அவங்களுடைய இன்புட்டை வச்சு அவங்க கொடுக்குற செய்திகள் ஒன்றும் நம்ம ஒரு சீனா கேட்கும் போதே அவ்வளோ கஷ்டமா இருக்கு. அந்த ஆட்டோல போனப்ப, அந்த ஒரு பேசஞ்சர் வந்தப்ப என்ன நடந்துச்சு, அந்த ட்ரெயின்ல போறப்ப என்ன நடந்துச்சு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கும்போது நீங்க படத்துல பாத்தீங்கன்னா கண்ணீர் விடுவோம் கண்டிப்பா. அப்படி ஒரு பெயினான ஒரு கதை அந்த பொண்ணோடது. இங்கே நம்மள இவ்வளோ சாதாரணமா, நம்ம உள்ளூர்ல எப்பவுமே நம்மளோட பொருள் விலை போகாதுன்னு சொல்லுவாங்க. வெளிநாடுகள்ல காஷிமாவுக்கு அவ்வளவு ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது. அதை நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. காஷிமா, இன்னும் நிறைய மேடைகளும் இன்னும் நிறைய கிரவுண்டும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. கண்டிப்பா இந்தியாவோட பெருமைமிகு மகளா நீங்க அடையாளப்படுவீங்க. ரொம்ப ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள். அதுக்காக நாங்க எல்லாரும் சேர்ந்து ப்ரேயர் பண்றோம். அடுத்ததாக நான் பேச அழைக்கிறோம். கிட்டத்தட்ட கன்னடத்துல 4 படத்துல எழுதியிருக்காங்க, டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு கதையை எடுக்கணும் அப்படின்னு டே அண்ட் நைட்டா இந்த டைரக்டர் தூங்குறதே கிடையாது. இப்ப நான் ஒரு சமீப காலமா ஒரு 2 months படிக்கிறேன். நண்பனுக்கு நண்பன் சசிகுமார் சொல்ற மாதிரி அவங்க படத்துல வர டைலாக் மாதிரி என் நண்பனுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த டீமு. ஸோ நான் அந்த 2 months அவங்க கூட பழகிட்டு இருக்கேன், பேசிட்டு இருக்கேன். ஒரு விஷயமும் இந்த கதையை பத்தி மட்டும்தான் இருந்திருக்கு அவங்களோட கான்வர்சேஷன் எல்லாமே. ஸோ எந்த டைலாக் எழுதலாம், எப்படி இந்த படத்தை கொண்டு போகலாம் அப்படிங்கிறது மொழி தெரியலன்னா கூட அவங்க பேசுற எஃபோர்ட்டும் அவங்க போடுற விஷயங்களும் அவ்வளோ அற்புதமான ஒரு படைப்பை கொடுக்க போறாங்கிற பெரிய நம்பிக்கை இருக்கு. இந்த படத்துல ஒன்றும் ரொம்ப சொல்ல போனா இவங்க கூட அசிஸ்டன்ஸ் ஒரு 15 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 15 பேர்ல 4 பேர் டைரக்டர் ஆயிட்டாங்க. ஆனா இந்த டைரக்டர் என்ன பண்றாங்கன்னா அவங்க படத்துக்கு போய் அசிஸ்டண்டா வேலை பார்க்குறாங்க. இவங்க இயக்க போற படத்துல அந்த 4 டைரக்டரும் அசிஸ்டண்டா வேலை பார்க்குறாங்க. இந்த விஷயமே ரொம்ப ஹெல்த்தியா ஆரோக்கியமா இருக்கு. ஸோ இது நான் ரொம்ப அட்மையர் பண்ண விஷயமா இருந்துச்சு சார். இது நிறைய அடுத்தடுத்து வரவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஒரு அழகான படைப்பை கொடுத்து தமிழ் சினிமாலையும் ஒரு நல்ல இயக்குனரா வெளிவரக்கூடிய முரளி இயக்குனர் அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறோம். ப்ளீஸ் கம் சார். எனக்கு தமிழ் கொஞ்சம் லைட்டா மிஸ்டேக்கா இருக்கும். ஏதாவது மிஸ்டேக் இருந்தா மன்னிச்சிடுங்க. இது கேரம் குயின். என் பேரு முரளி ஏஸ்ராயின்ட்டு. நான் இதுக்கு முன்னாடி மேடம் சொன்ன மாதிரி தமிழ்ல 2-3 படம்ல டைரக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு தமிழ்ல படம் பண்ண பிளான் பண்ணும்போது நான் ரொம்ப கதையா ட்ரூ ஈவெண்ட்டை நான் டைரக்ட் பண்ணலாம் நான் பிளான் பண்ணிருந்தேன். அப்போதான் நான் மீட் பண்ண என் நண்பா ரிஷி இருந்து மனு. அப்படியே இந்த படம் எந்த கதை பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு வந்து எனக்கு காஜிமான ஒரு கேரம் குயின் தான் அப்போதான் மெயின்ல வந்துச்சு. ரிஷி சொன்னாரு. அவங்கள போய் எங்க மீட் பண்ணும்போது ரொம்ப எமோஷனா, இப்ப மேடல அவங்க அப்பா காஷிமா அப்பா எவ்வளவு இப்ப அழுந்தாரோ இந்த படத்துல நீங்க எல்லாரும் அழுப்பீங்க ஓவரால் சினிமால. அப்படிதான் இந்த படம் இருக்கும்.
ஸோ இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா கதையில ரெடி ஆயிடுச்சு, எல்லா இன்புட் கொடுத்துட்டோம். எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் இப்போதான் ப்ரொடியூசர் எப்படி மீட் பண்ணுறது, எப்படி கன்வின்ஸ் பயோபிக் பண்ணுறதுக்கு ப்ரொடியூசர் யாராவது முன்னாடி வருவாரா. நான் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் நான் ப்ரொடியூசர் கிட்ட போயிட்டு நாகேஷ் சார் கிட்ட போயிட்டு சொல்லிட்டேன், சார் இந்த மாதிரி கதை இருக்கு, எப்படி சார் பண்ணிடலன்னா. ஃபர்ஸ்ட் மூமெண்ட்ல எனக்கு ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணினேன்னு சொல்லிட்டாரு. அவ்வளோ மோட்டிவேஷன் தான் கொடுத்துட்டாரு. ஸோ இந்த படத்துக்கு ஓவராலா எல்லாமே அவங்க காவிமா ஃபேமிலி எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா அது உங்களுக்கு ஆன் ஸ்க்ரீன்ல தெரிஞ்சிடும். அவங்க எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காரு, எவ்வளோ எஃபர்ட் ஆன் ஸ்க்ரீன்ல வரும் அந்த தெரிஞ்சிடும். ஸோ இதுக்காக இப்போ எதுவும் சொல்ல விரும்பல, படம் வந்ததுக்கப்புறம் தான் நான் நிறைய பேசுவேன். ஸோ அதுக்காக இங்கே வந்த எல்லா மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். அடுத்ததாக நான் பேச அழைக்கிறோம். சின்ன திரையிலும் சரி, பெரிய திரையிலும் சரி, நிறைய இடங்கள்ல நிறைய சீரியல்ல இவரை பார்த்திருப்போம். தமிழ் மட்டும் இல்ல, மலையாளம், கன்னடம், தெலுங்கு படங்கள்லயும் நடிச்சிட்டு இருக்காங்க. தமிழ்ல இந்த படத்துல இந்த கேரம் குயின்ல ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ண போறாங்க. என்னுடைய நண்பன் ரிஷி அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி முரளி சார் சொன்ன மாதிரி, அதுக்கப்புறம் முரளி சார்கிட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. இந்த மாதிரி இப்படி ஒரு கேரக்டர் எனக்கு கொடுக்கறதுக்கு ஒரு முடிவு எடுத்தது ரொம்ப தேங்க்யூ. நாங்கள் ஒரு நாள் ஈவினிங் தான் பாபாஷா சார் பார்க்க போகிறோம், நானும் முரளி சார். அப்போ அவரோட நண்பன் இருக்காங்க சிவா தான் சொன்னாங்க என்கிட்ட, ரிஷி நம்ம இப்படி ஒரு ஆள் இருக்கவங்க போய் மீட் பண்ணலான்னு. அப்படி போய் மீட் பண்ணும்போது நம்ம காசிமா பற்றி தான் எல்லாம் கேட்டோம். ஆனால் அங்கே போய் கதையை சொல்ல ஆரம்பிச்சது ஒப்பராதான் தெரியுது, ஒரு ரியல் ஹீரோ ஒரு அப்பா தான் ஆக்சுவலி. ஏன்னா ஒரு சினிமாக்காரன் போய் பார்க்கும்போது அவருக்கு தெரியும் யார் ரியல் ஹீரோன்னு. அது மட்டும் இல்ல, ரியல் ஹீரோக்கு எல்லா படத்திலும் நம்ம பாக்குற மாதிரி ஹீரோக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க. ஃப்ரெண்டு தான் சிவா அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம லாரன்ஸ் சாரோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு தான் அவருக்கு எல்லாருக்கும் தெரியும், மீடியாவில் இருக்கும் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதுதான் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அதுக்கு மட்டும் அது இல்லாம படம் பார்க்கறவருக்கு எல்லாருக்கும் தன்னம்பிக்கை உருவாக்குற மாதிரி ஒரு ஸ்டோரியா இருக்கும் இது. அது அந்த மாதிரி ஸ்டோரிக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் ஸ்டோரி கேட்ட உடனே ஓகே சொன்னா நம்ம ப்ரொடியூசர் பாட்டீல் சார், ரொம்ப நன்றி சார். ஸோ அதுக்கப்புறம் இது பார்த்ததுக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்காங்க, ஊடக நண்பர்களே எல்லாருக்கும் தேங்க்யூ. ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ஜஸ்ட் ஒரு படம் மட்டும் இல்லை, இது ஒரு ட்ரிபியூட் டு அவர் காசிமா. அதே மாதிரி ஊடக நண்பர்கிட்ட நான் சொல்றேன், இது நீங்க பண்ற ஒரு ட்ரிபியூட் தான். ஸோ பெரிய சக்சஸ் அடைய வேண்டிய எல்லா சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ரிஷி. அடுத்ததாக இந்த படத்துல ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ண போற ராதியா பூமேஷ் கவுடா அவர்களை பேச அழைக்கிறோம். ப்ளீஸ் கம் டாக். Namaskara, அனைவருக்கும் வணக்கம். I'm Radhya Bhumesh Gowda. So actually the Carom Queen is extremely close to my heart, and it's a precious and important journey for me. And Kazima, she's an heart of our film, and of course I would say that she has an inspiring energy which I deeply admire, and her powerful strength towards the game, her love, her dedication is superb. I can't specify it in words. And also I would like to thank my producer Nagesh sir and our director Murli sir to giving me this wonderful opportunity and for believing me. And I would like to thank our media press, because without your presence we can't achieve anything, and your presence plays a very vital role in our journey of the Carom Queen. And my only focus and hope from the audience is I want you guys to see her real story. I want you guys to feel every emotion which is carried through the Carom Queen, and I make sure I'll learn Tamil in next press. So yeah, thank you. Nandri. தேங்க்யூ ராதியா. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் அப்பா அம்மா ஆனந்த கண்ணீர், வாழ்க்கையின் வறுமை எல்லாம் துடைத்து பேரன்பின் பெரும் குடையாக வறுமை கொடுத்த நம்பிக்கை இலைகள் பெரும் வெற்றிகளை தினம் தினம் ரசித்து வரும், உலகம் புகழ ஒவ்வொரு நாடும் கொண்டாடும் வெற்றிகளை குவித்து வரும் காஷ்மீரா. உண்மையா சொல்லணும்னா த கேரம் ஒரிஜினல் குயின் இவங்க தான். காஷ்மீரா, ப்ளீஸ் கம்.
மேம் என் பேர் காசிமா, காஷ்மீர். தேங்க்யூ ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல். இது வந்து பெரிய அச்சீவ்மெண்ட் என்னோட லைஃப்ல. ஏன்னா ஒரு ஓரமா இருந்த ஒரு ஆட்டோ டிரைவர் மகளா இருந்த இன்னைக்கு ஒரு வேர்ல்ட் சாம்பியனா, இன்னைக்கு ஒரு ஃபிலிம்லயே வந்து என்ன வந்து என்னோட கேரக்டர் வந்து குயின் சொல்லிட்டு என்ன ஒரு ஆளா மதிச்சு என்ன ஒரு வேர்ல்ட் சாம்பியன் மதிச்சு இந்த ஃபிலிம் எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து சார் எல்லாம் பாப்பேன்னான்ட்டு தெரியாது, டிவில பார்த்துதான் சார் எல்லாம் பார்த்திருக்கேன். இன்னைக்கு என்னுடைய அப்பா ரியல் அப்பாவா வந்து நடிக்கிறாரு. ஸோ அவருக்கெல்லாம் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் வந்து கண்டிப்பா அச்சீவ் பண்ணுன்ட்டு நம்புறேன். ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். ஒரு ஊருக்கு போகும்போது எங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காருன்ட்டு இந்த ஸ்டோரியில நீங்க பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. இது வந்து இந்த ஸ்டோரி கண்டிப்பா நேஷனல் அவார்ட், இன்டர்நேஷனல் அவார்டு வாங்கணும்னு நான் நம்புறேன். நான் இதுக்காக ப்ரேயர் பண்ணுவேன். கண்டிப்பா வாங்குவோம். ஆல் தி பெஸ்ட் ஆல் டீம். தேங்க்யூ காசிமா. அடுத்ததாக அப்துல்லா, உங்க பிரதர் 2 வார்த்தை பேசினா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறோம். வாங்க வந்து பேசுங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, இங்க இருந்து இங்க வரலாமே, வாங்க வாங்க வாங்க. ஏன்னா அடுத்து நிறைய பிளேயர்ஸ் அவங்க உருவாக்குறாங்க. சோ நீங்க 2 வார்த்தை பேசினா நல்லா இருக்கும். எல்லோருக்கும் காலை வணக்கம். ஃபஸ்ட்டு டீமுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு மூவி வந்து எடுக்கணும்ன்ட்டு சார் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி இருக்காரு. அதனால இந்த படம் வந்து அச்சீவ் ஆகும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த ஒரு ஃபிலிம் நேஷனல் அவார்டு வின் பண்ணும். ஆல் தி பெஸ்ட் டீம். ஆக்சுவலாக ஒரிஜினல் கேரக்டர் நானே பண்ணுறேன், பிரதர் கேரக்டர். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அது நீங்களே சொன்னா நல்லா இருக்கும் தான் உங்களை கூப்பிட்டோம். தேங்க்யூ. சில படங்கள் பார்க்கும்போது அந்த கேரக்டர் நம்ம படத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாலும் நம்ம மனசு கூடவே இருக்கும். சில கேரக்டர் வந்து நம்ம மனசுல இருந்து எடுக்கவே முடியாது. எத்தனை வருஷம் ஆனாலும் ஆழமான மனசுக்குள்ள ஒரு வடுவை உண்டாக்கிடும். சமீப காலமா சில நல்ல படங்கள் எல்லாத்துலயுமே இவர் இருக்காங்க. இவங்க இல்லாத படங்கள் நம்ம பார்த்திருக்க முடியாது. அத்தனை நல்ல படங்களே இவங்க இருக்காங்க. முக்கியமா சொல்ல போனா அந்த கேரக்டரா அந்த படத்திலே வாழ்றாங்க அப்படின்னு சொல்ல முடியும். தமிழ் சினிமால காலம் கடந்து நிறைய பேரை நம்ம பார்த்துட்டே இருக்கோம். நிறைய நல்ல படங்களா நிறைய வெற்றிகளை கொடுத்திருந்தாலும் சில பேர் கவனிக்க பட வைப்பாங்க. அவங்களோட நடிப்பாலும் சரி, அவங்களோட பழக்க வழக்கங்களும் சரி, அவங்களோட பேச்சாலும் சரி. அப்படி சமீப காலமாக தமிழ் ரசிகர்களின் ஒவ்வொருத்தர் மனசுலையும் இடம் பிடித்த மதிப்பிற்குரிய பெருமைக்குரிய திரு காளி வெங்கட் அவர்களை இந்த படத்துல ரொம்ப முக்கியமான ஒரு ரோல்ல பிளே பண்றாங்க. அப்பாவா எல்லாரையும் வாழ்ந்துட முடியும், ஆனா அப்பாவா எல்லாரையும் உண்மையா ஸ்கிரீனுக்கு முன்னாடி வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா அந்த கதை கேட்டதுல இருந்து, இந்த படத்துல கமிட் ஆனதுல இருந்து அவங்களுடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. இந்த கதை சொன்ன பிறகு அவங்க நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டதும், அவங்க சில விஷயங்கள் இன்புட் கொடுத்ததும் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. வாங்க பேசலாம். எல்லாருக்கும் வணக்கம். தயாரிப்பாளர், மூத்த பத்திரிகையாளர், இந்த படத்தோட கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் கவிதா அவர்களுக்கு நன்றி. ஏன்னா அவங்க தான் இந்த டீம்ல என்னை வந்து அறிமுகப்படுத்தி வச்சாங்க. இது எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான படமா இருக்கும் இந்த படம். அப்புறம் வந்து முதல்ல தயாரிப்பாளரை வந்து நம்ம இங்கே வரவேற்கிறோம் தமிழ் சினிமாவுக்கு. சார் இது மாதிரி நிறைய படம் பண்ணாங்க சார். நாகேஷ் சார், உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். இந்த படத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் மாதிரி பல மடங்கு இந்த படத்திலேயே சம்பாதிக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அது நான் வந்து அது பெருசா எதிர்பார்த்துட்டும் இருக்கேன். இந்த படம் அதை செய்யணும்னு நம்புறேன். முரளி சார், வெல்கம் டு தமிழ் சினிமா. இந்த படத்தை பத்தி நிறைய பேசுறதுக்கு இனிமேல் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் தான் அதை பத்தி பேசணும். ஒரு சவால் இருக்கு இந்த படத்துல. அது வந்து அந்த ஸ்கிரீன் பிளே கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு அது வந்து ரொம்ப அது பெரிய அளவில் அதை அச்சீவ் பண்ணுன்ற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு கதை தெரிஞ்ச கதையில வந்து அதை ஸ்கிரீன்ல ப்ரெசென்ட் பண்றதா சவால். அதை பண்றாங்க. அதுக்குள்ள இருக்க ஸ்கிரீன் பிளே பயங்கரமா இருக்கு. நான் கேட்டுட்டேன், ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா இருக்கு. அதை வந்து படம் வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி பேசுவோம். இந்த படத்துக்கு மூலதனமா இருக்கக்கூடிய காசிமா அவர்களுக்கு எங்களோட நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அந்த நாட்டுக்கு பெருமை சேர்த்தது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு படம் உருவாகிறதுக்கு காரணமா இருந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அந்த குடும்பத்தாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மொத்த டீமுக்குமே என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும் பாராட்டுகளும். தேங்க்யூ ஸோ மச். இப்படி ஒரு நல்ல படத்தை நம்ம எல்லாரும் கொண்டாடணும். கண்டிப்பா அடுத்தடுத்த மேடைகள் இந்த படத்துக்காக இருக்கு. இந்த கேரம் குயின் இந்த டீம்ல இருந்து சில பேரை நாங்க வந்து பத்திரிகையாளர் சங்கம் சார்பில் அவங்களை வரவேற்று மல்கிறோம்.
தயாரிப்பாளர் அவர்களுக்கு எங்களுடைய பொன்னாடை போற்றி அவங்கள தமிழ் சினிமாவுக்கு மிக பெரிய அளவுல வரவேற்கணும், நிறைய படங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். தலைவர் நானு, செயலாளர் அவரு. ஸோ செயலாளர் வந்து எல்லாருக்கும் சால்வை அணிவிச்சா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறோம். இங்க யாராவது நம்ம மெம்பர்ஸ் இருக்கீங்களா? ஹரி, மீனாட்சி, இது வந்து நீங்க யாராச்சும் இந்த டீம் கிட்ட கொஸ்டின் கேட்கணும்னா 2 கொஸ்டின் கேட்டுட்டோம்னா இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். யாராவது கேட்கணும்னு விரும்புறீங்களா? காசிமா கிட்ட ஏதாச்சும் கேட்கணுமா? அவங்க ஏதோ மைக் இருக்கா? மைக் கொடுங்க. 2 இருக்கா? மேடம், நீங்க வட சென்னையிலேருந்து அமெரிக்கா வரைக்கும் ஜெயிச்சு இது பண்ணீங்க, பெரிய உழைப்பு. அப்பா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அவர் ஆட்டோ டிரைவரா இருந்து இவ்வளவு தூரம் செல்லமா வளர்த்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு. அப்பாவோட பங்கு வந்து எந்த அளவுக்கு இருந்தது, எப்படிலாம் வந்து அவர் வந்து ஸ்கெட்யூல் இது பண்ணாரு, எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் வந்திருக்கும் சொல்லுங்களேன். அவர் நிறைய சப்போர்ட் பண்ணாரு. ஏன்னா வந்து ஒரு மேட்சுக்கும் வந்து சில பேர் அப்பா வந்து அவங்கள தனியா தான் அனுப்புவாங்க. ஆனா எங்க அப்பா என்னை தூக்கிட்டு போயிட்டு மேட்சை வின் பண்ண வச்சாரு. ஸோ அந்த மாதிரி அச்சீவ்மெண்டா பண்ணி தான் இன்னைக்கு நான் ஒரு வேர்ல்ட் கப் வின்னரா வந்திருக்கேன். ஸோ ஒரு ஊருக்கு போகும்போது வந்து எங்ககிட்ட கேஷ் இல்லாத போது அப்பா ஆட்டோ ஓட்டுவார் நைட்டோ பகலும். அப்படி இல்லைனாலும் கடன் வாங்கி என்னை கூட்டிட்டு போவாரு. அந்த கடனை அடிக்கணும்னு பார்க்கும்போது நான் வின் பண்ணதான் இந்த கடனை அடிக்க முடியும். நான் வின் பண்ணி எங்க அப்பாவோட கடத்தை அடிச்சு இன்னைக்கு எங்க அப்பாவுக்கு ஒரு சொந்த வீடு வாங்கி கொடுத்துருக்கேன்னு சொல்லும்போது ஹாப்பியா இருக்கு. அது மாதிரி அண்ணனை பத்தி சொல்லுங்க. அண்ணனும் ஒரு பெரிய பங்கு இருக்கு இல்லையா? அவர் எந்த அளவுக்கு இருந்தாரு? அண்ணன் தங்க அக்கான்னா ஒரே சண்டையா தான் இருக்கும் வீட்டுல. நீங்க எப்படி இருப்பீங்க? எங்களுக்குள்ள எதுவுமே இருக்காது. ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறதால தான் அச்சீவ்மெண்ட் பண்ண முடிஞ்சது. அண்ணன் என்னோட இன்ஸ்பயர். அண்ணனை பார்த்து தான் இன்னைக்கு நான் வந்து வின் பண்ணியிருக்கேன். ஸோ அவர் கேரம் விளையாடுனால தான் நான் கேரம் நானும் விளையாடணும். அண்ணன் வந்து வின் பண்ணிட்டு வந்தாங்க. அப்போ எனக்கு ஒரு 6 வயசு இருக்கும். அண்ணனுக்கு பாராட்டுக்கள்லாம் பார்க்கும்போது ஓரமா நிற்கும் போது நான் சும்மா கைதான் தட்டிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல தான் அப்பா கிட்ட நான் விளையாடணும்னு சொல்லி கேரம்குள்ள வந்து இன்னைக்கு ஒரு வேர்ல்ட் கப் வின்னரா வந்திருக்கேன். இந்த மாதிரி பெண்களுக்கு இப்ப நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இந்த வயசுல பண்ணிருக்கீங்க இல்லையா? உங்க அப்பா ரொம்ப சப்போர்ட் பண்ணார், ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுது. பெரும்பாலும் வந்து பெண்களுக்கு வீடுகள்ல வந்து பெரிய சப்போர்ட் கிடைக்கிறது இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு ரொம்ப காலமாவே இருக்கு. வீட்டுக்குள்ளேயே அடக்கி வச்சிருக்காங்கன்னு. அவங்களுக்கு உங்களுடைய விஷயம் என்ன சொல்ல போறீங்க? ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணணும். பேரண்டோட சப்போர்ட் இல்லாம யாரும் வெளியே வர முடியாது. ஃபர்ஸ்ட் நம்பிக்கை வைக்கணும். இப்போ பசங்க எங்க வீட்டுல எப்படின்னா பையனும் பொண்ணும் ஒண்ணுதான். அந்த மாதிரி நம்பிதான் வந்து தைரியமா எல்லா இடத்துக்கும் அனுப்புறாங்க. அதே மாதிரி எல்லா பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணா கண்டிப்பா எல்லாம் சாதனையாளர்களா இருப்பாங்க. மேடம், இப்ப நீங்க கேரம் பிளேயர். ஆக்சுவலா நானும் கேரம் பிளேயர், ஊருக்குள்ள மட்டும் விளையாடுவேன். என்னன்னா இப்ப வந்து கேரம்ல ஏதாவது சின்ன தப்பு இருந்தாலும் நமக்கு கோவம் வரும். ஒரு அதிகமா கோவம் வரும். எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்க பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல கூட பாத்தீங்கன்னா கேரமே தப்பா இருக்கு. நீங்க திரும்பி பாருங்களேன். கரெக்டா? அது நீங்க மென்ஷன் பண்ணீங்களா இல்ல உங்களுக்கு தெரியுமா? அது புரியல. நீங்க கேரம் போர்டே வந்து தப்பா இருக்கு பாருங்க. ஆமா. இப்ப வந்து உங்களுக்கு தெரியுதா அது? ஏன்னா நம்ம வந்து கேரம் பிளேயர்னா நம்ம ஒரு மெஷர் மட்டும் பார்ப்போம். எந்த கேம், எந்த ஸ்டார்ப், எந்த ஸ்ட்ரோக்குன்ட்டு. ஸோ அது பார்க்கும் போதே நம்மளுக்கு என்னடா இவ்வளோ பெரிய குயின், கேமரா குயின், இது மாதிரி ஒரு விஷயத்துல வந்து கோட்டை விட்டாங்களே தோணுச்சா உங்களுக்கு? எங்களுக்கு தோணுது. இல்ல, அது வந்து ஸ்கிரீன் பேனர் அந்த மாதிரி இருக்கு. ஸோ கேரம் விளையாடும்போது படத்துல கரெக்டா தான் இருக்கும். இல்ல, படத்துல கரெக்டா இருக்கும். நம்ம பார்க்கணும்ல. நீ சொல்லிருக்கலாம்ல ஒரு வார்த்தை. ஒருவேளை உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணாங்களா இது மாதிரி பேனர் இருக்குன்ட்டு? இல்ல, எனக்கு இருக்கு. அது வந்து ஒரு போஸ்டர் தான். கேரம் நீங்க ரியலா பாருங்க. அதுல கேரம் போர்டு பிளேயர் தான். நீங்க தான் கேரம் போர்டு பிளேயர். சரி, நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாமே தான் கேட்கறேன், வேற எதுவும் கேட்கல. காலையும் கிட்ட ஒரு நிமிஷம் உங்களுக்காக ஒண்ணு இல்ல, தவறு கேட்கலாம்ல, தப்பு கிடையாதுல்ல.
காலை வைக்கிறேன் நான் வாங்கினேன். கேரம் போர்டு கீழே இருக்கு, எந்திரிச்சு பாருங்க. எங்க பின்னாடி கேரம் போர்டு தாங்க வச்சிருக்கீங்க. சரி, அவங்க குரலுக்கு மரியாதை கொடுக்குறோம், நன்றி. ஆனா எப்பவுமே நீங்க வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் மாதிரி வந்து வெளியே தெரிவிங்க. ஏன்னா எல்லா ஸ்போர்ட்ஸ்மேனோட அப்பாவா நடிச்சிருக்கீங்க, சரிங்களா? அந்த படமும் நிறைய வெற்றி அடைஞ்சிருக்கு. இதுல வந்து உங்களுக்கு வந்து என்ன கேரக்டர் கொடுத்துருக்காங்க? இதுலயே வந்து அப்பா கேரக்டர் வந்து இதுல வந்து மாதவன் படத்துல வந்து குடிச்சிட்டு ஒரு விஷயம் பண்ணிருப்பீங்க. இதுல ஏதாவது ஒண்ணு விஷயம் வச்சிருக்காங்களா? இல்ல, அது வந்து இறுதி சுற்று வந்து அது நிறைய ரியல் இன்சிடென்ட்டை இன்ஸ்பயர் பண்ணி எழுதின ஸ்கிரிப்ட் தான் சுதா மேடம். இது வந்து முழுக்க உண்மை சம்பவம், உண்மை நடந்த கதை. ஸோ அவங்களோட பயோபிக் தான் எடுக்கிறாங்க. அதனால அவங்க அப்பாவோட கதாபாத்திரத்தை பற்றி நான் டைரக்டர்கிட்ட கேட்டிருந்தேன். இப்போ தான் நேரில் மீட் பண்ணியிருக்கேன். அவரை ஸ்டடி பண்ணி தான் அதை நடிக்க போகிறேன். இன்னொன்று, ரெகுலராக ஸ்போர்ட்ஸ்னாவே அதில் இருக்கிற அப்பாவா அது டிப்பிக்கலாக நம்ம இருக்க முடியாது. இதில் இவரோட பங்களிப்பு என்னவா இருந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம ஸ்க்ரீனில் எப்படி பண்ண முடியும்னு ட்ரை பண்ணோம். அதுதான் என்னோட வேலையாக இருக்கும். சார் இயக்குனருக்கு ஒரு கேள்வி உங்களுக்கு. ஆமாம், இப்ப காஷிமாவோட அவங்களோட பயோபிக்க நீங்க எடுக்கிறீங்க. இப்ப தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம், நீங்க வந்து 4 மொழியில இந்த படத்தை பண்றீங்க. நீங்க எங்கெங்கெல்லாம் போய் இந்த படத்தை வந்து ஷூட் பண்ண போறீங்க? என்னென்ன மாதிரியான கதாபாத்திரங்களை எங்கெங்க ஆர்டிஸ்ட் எல்லாம் செலக்ஷன் பண்ணிருக்கிறீங்க? ஓகே, இந்த படம் ஓவராலா தான் சார் ராயபுரத்துல நடக்கும். ஃபுல்லா அவங்க ஃபேமிலி எங்க இருக்குது நேட்டிவா, டோட்டலி ஒரிஜினல் கேரக்டர் என்ன அவங்க ஃபேமிலி இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சு டோட்டலா இங்கதான் நடக்கும் சார். அதை விட்டு இந்த இன்டர்நேஷனல் கேம்ஸ் அப்புறம் நேஷனல் கேம்ஸ் எல்லாம் ராமோஜி ஃபிலிம் சிட்டில பண்றோம். அந்த இண்டோர் கேம்ஸ் எல்லாம் ராமோஜி ஃபிலிம் சிட்டில செட் போட்டு தான் பண்றோம். இன்னும் ஓவராலா 60% மூவி ராயபுரத்துல தான் செட் எடுக்கும். ஸோ கதாபாத்திரத்தை நினைச்சேன்னா நாங்க காஸ்ட் பண்ணும்போது சிமிலரா இருக்கணும் தான் பண்ணுது. ஃபர்ஸ்ட் இந்த நம்ம ராந்தியா பூமேஷ்கோட காஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ நான் கொஞ்சம் போட்டோ ஷூட் எல்லாம் பண்ணி அவங்களுக்கு கேரக்டர் ஸ்கெட்ச் எல்லாம் பண்ணிருக்கேன். சேம் சிமிலரா அந்த பொண்ணு மாதிரியே இருக்கு. ஸோ அது இப்ப கொஞ்சம் ஒர்க் அவுட் போயிட்டு இருக்கு. படத்துல பார்த்தவங்களுக்கு டிஃபரன்சியேஷன் தெரிஞ்சிடும். அவங்க ஈக்குவலா சிமிலரா இருந்துங்க வர இது சார். அதுக்கப்புறம் அப்பா கேரக்டர்னா மெயின்ல வரும்போது ஃபர்ஸ்ட் எனக்கு ஆப்ஷன் யாரும் வரல, காளி வெங்கட் சார் தான் சார். நான் ரீசெண்டா அவங்களோட இந்த படம் பார்த்துட்டேன், அந்த நான் தலைவை பார்த்துட்டல, அதுல பார்த்துருக்கேன். அப்புறம் லப்பர் பந்த் அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க ஆக்சுவலா அவங்க சீன்ல வந்தாலும் கண்ணுல தண்ணி வந்துடும். அந்த மாதிரி இப்ப அவங்க அப்பா எப்படி பார்த்தோம் அப்படி நான் இமேஜின் பண்ணி காளி வெங்கட் சாரா ஃபைனல் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் யாரும் இருக்கல, காளி வெங்கட் தான் ஃபைனல் பண்ணு சார். ஸோ இன்னெல்லாம் தேங்க்யூ. தேங்க்யூ. காளி வெங்கட் சார் அவர்களுக்கு பத்திரிகையாளர் சார்பில் ஒரு சின்ன மரியாதை. ஒரு குரூப் போட்டோ அந்த கிளாப் போர்டோட வச்சு ஒரு போட்டோ எடுக்கணும்னு அந்த டீம் கூட ஒரு சின்னதா டீம் எல்லாருமே அந்த கிளாப் போர்டோட ஒரு போட்டோஸ் எடுத்துக்கலாம். ஸோ வந்திருந்து நிறைய மேடைகள் இருக்கு, நிறைய விஷயங்கள் இந்த பட விஷயமா பண்ண போறோம். ஸோ அடுத்தடுத்த மேடைகளை சந்திப்போம். தேங்க்யூ, நன்றி.